ரூ. 500 வச்சு ஏற்காடு சுத்தி பார்க்கலான்னு தாங்க வந்தோம். நாங்க வந்த நேரம் என்னவோ தெரியல. மலர்கள் கண்காட்சி வந்து 48வது வருஷம் ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்க உள்ள போம்போது ரூ. 50 டிக்கெட்டு பெரியவங்களுக்கும், சின்னவங்களுக்கும் வந்து ரூ. 25 ரூ. 150 குடுத்துட்டு உள்ள வந்து பார்த்தா, மேட்டூர் டேம் கட்டி வச்சிருந்தாங்க பூவால. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தண்ணி வந்து பீச்சிட்டு அடிச்சுச்சு. அந்த இடத்துல நின்னு நாங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு, வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தோம் ஜாலியா. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இயற்கையா இருக்கிற மாரி இருந்துச்சு. இந்த சாரல் வந்து ஏகப்பட்டது மேல அடிச்சுச்சுங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படி இந்த பக்கம் கீழே இறங்கி வந்தால் தர்பூசணியில் வந்து பூ வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. தர்பூசணியாக பூவாங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் அப்படியே டால்பின் அப்படியே ரோஜா பூவெல்லாம் அலங்கரிச்சிருந்தாங்க. அதுவும் பார்த்துட்டு இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தேங்க. திரும்பி பார்த்தா யூனிக்கானுங்க. சரிங்க ஒரு ரவுண்டு போகலாமாப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்க கேட்டுச்சு. நான் சொன்னேன் இதிலலாம் விடமாட்டாங்கப்பா. நீ வந்திருக்கிற பூக்கள்லாம் அழகழகா இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம்பா. மேலே இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்காது இருந்தாலும் அப்பப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நில்லுங்கப்பா போஸ் கொடுங்கப்பான்னு நிறையா பேர் கூட்டத்தில் இருந்தனால அவங்க வெக்கப்பட்டு போஸ் கொடுக்கல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மேலே போகலான்னு போனோம். பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து பூவால் வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மிலிட்ரி ஆர்மி கேம்ப் மாரிங்க செம்மையாக இருந்துச்சு. அது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்னை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட மாரி இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்மளோட நாட்டு செடிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. மாங்காய் செடி அது இதுன்னு ஏகப்படுத்தி வச்சுருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு நாங்கள் சேருகிற மலை கோயிலுக்கு போனாங்க. மேலே போயிட்டு அந்த தூணில் மேலே ஏறி சுற்றி பார்க்கலாம். பனிகள் எல்லாம் அந்த பயங்கரமாக வந்துச்சு. அந்த இடத்துல நின்று அப்படி வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படி சுற்றி பார்த்தா வேறு லெவல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சேருவரம் கோயிலுக்கு தான் கீழே நாங்கள் அப்படியே அங்கே போய் அப்படி சாமி கும்பிட்டு அப்படியே இங்கே இருக்கிற கடைங்கள்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பூந்து மறுபடியும் உடனே நம்ம பைக் இருக்கிற இடத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பித்தோன்னே அப்பா சோளை போட்டு வாங்கி கொடுப்பா அப்படின்னாங்க. சரிப்பா வாப்பா இந்த கடையில் வாங்க வேண்டாம் அந்த கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். தேங்க்யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்